குடித்துவிட்டு வண்டி ஓட்டினால் இப்படித்தான் சாக வேண்டும், வா போகலாம். நெல்லையில் சாலை விபத்து குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விபத்தில் இறந்தவர்களை யமன் கையோடு அழைத்து செல்வது போன்று தத்ரூபமாக நாடகம் நடித்து காட்டிய மாணவர்கள். திருநெல்வேலி மாநகர போக்குவரத்து காவல்துறை மற்றும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் மேம்பாலம் அருகில் போதை ஒழிப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். இதில் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் ஆதிமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது சாலை விபத்து குறித்தும் விபத்தால் ஏற்படும் உயிரிழப்பு குறித்தும் கல்லூரி மாணவர்கள் தத்ரூபமாக நாடகம் ஒன்றை அரங்கேற்றினர். அதில் மாணவர்கள் 3 பேர் சாலை விதிகளை பின்பற்றாமல் ஒரே பைக்கில் அதிவேகத்தில் ஓட்டி சென்றதால் கார் ஒன்றில் மோதி விபத்தில் சிக்குவது போன்றும், தன் முன்பே நண்பர்கள் 2 உயிரிழந்ததை கண்டு உயிர் தப்பிய இளைஞர் கதறி அழுவது போன்றும் தத்ரூபமாக நடித்து காட்டினர். அதேபோல் மாணவர்கள் இறந்து கிடந்த இடத்திற்கு யமன் வேடத்தில் ஒருவர் வந்து வா போகலாம் என விண்ணுலகிற்கு இறந்தவர்களை அழைத்தார். அதற்கு உயிரிழந்த மாணவனின் ஆத்மா, நான் வரமாட்டேன், என்னை நம்பி என் குடும்பம் இருக்கிறது, என் தங்கைக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என யமனிடம் கண்ணீர் விட்டு கதறுவது போன்ற காட்சியை தத்ரூபமாக நடித்து காட்டினர். அப்போது பேசிய யமன், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் இப்படித்தான் சாக வேண்டும், எனவே என்னோடு வா என்று இறந்தவர்களை கையோடு அழைத்து செல்வது போன்றும் மாணவர்கள் நடித்து காட்டினர். அந்த இடம் மாநகரின் முக்கிய பகுதி என்பதால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வியப்போடு வேடிக்கை பார்த்தனர். சிலர் உண்மையாகவே விபத்து நடைபெற்றது போல பதறிய முகத்தோடு இந்த காட்சிகளை பார்த்தபடி கடந்து சென்றனர். மேலும் காவல் ஆணையர் சந்தோஷ் ஆதிமணி கடைசி வரை இந்த நாடகத்தை ஆர்வமாக பார்த்தார். நாடகங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதெல்லாம் இருப்பது வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. பார்க்கணும் காரணம் இப்படி வாங்க, இப்படி கூட்டு போய் பிக்சரில் ஏற்றி அம்மா கூப்பிட்டு போகிறாரு. வேறுடா எப்படி எப்படி ஸ்க்ரீனில் வந்து தான் தெரியும் எப்படி போடும்.
இங்கே சாலையோர விதிகளை பின்பற்றுவதற்கும் போதை மற்றும் அது சம்பந்தமாக மாணவர்கள் அந்த வழியாக போயிடக்கூடாதுங்கிற கான்செப்டை வச்சு காவல்துறையினரும் திருநெல்வேலி போக்குவரத்து காவல்துறையினரும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமும் இயந்து ஒரு நாடகம் மாதிரி ஒன்று போட்டு இன்றைக்கி இங்கே ஸ்ட்ரீட் ப்ளே வந்து நடத்தியிருக்காங்க. இது மூலமாக காவல்துறை சொல்ல வர்றது என்னென்னா, மாணவர்கள் அதாவது 18 வயசுக்கு முன்னாடியே பெற்றோர்கள் வண்டி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் கல்லூரி படிக்கிற மாணவர்கள் ரொம்ப அதிவேகமாக போகிறது, அதிக ஒலி பயன்படுத்தி மக்களுக்கு இடையூறு செய்யாமல் இருக்கணுங்கிறது இன்றைக்கான ஒரு தாட். இன்றைக்கி நம்ம அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அந்த ப்ளே நல்லபடியாக முடிஞ்சது. அதை நடத்தி கொடுத்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கும், எங்கள் டிபார்ட்மெண்ட் கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கும், எங்கள் லெனின் சார் அவர்களுக்கும், காவல்துறை ஆணையர் திரு அத்மானி அவர்களுக்கும், விஜயகுமார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ஸ்ரீனிவாசன்.